அயர்லாந்து வந்தால் கிளிஃப் ஆஃப் மோகர் போனீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த கிட்டத்தட்ட 66 பேர் வந்து இந்த கிளிஃப்லேருந்து கீழே விழுந்து இறந்துருக்காங்க. கிளிஃபோட டோட்டல் ஸ்ட்ரெச் வந்து கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர்ஸ். ஒரு குட்டி ஸ்டோரியில் ஒரு நாட்டி ஸ்டோரி வந்து எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்களேன். அண்ட் இந்த வியூவை பாருங்கள். ஹாலிவுட் மூவிஸில் எக்ஸாம்பிள் சொன்னால் ஹாரி பாட்டர் எடுத்திருக்காங்க. இப்போ வருது இப்போ எனக்கு செம்மையாக ஃபீலிங் இருக்குது. அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து சாப்பிட்றாங்க. ஹலோ நண்பாஸ், நன்றி. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, நம்ம அயர்லாண்டில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பிளேஸ். அயர்லாந்து வந்தால் கிளிஃப் ஆஃப் மோகர் போனீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இதான் வந்து கிளிஃப் ஆஃப் மோகர். இது பற்றின நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். போனால் அதில் வந்து ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம விஜய் நடிச்சிருக்க சச்சின் மூவியில் ஒரு கண் மூடி திறக்கும் போது அந்த சாங்கை வந்து இங்கே எடுத்திருக்காங்க. அவங்க இதை நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரெண்டு பேரும் vlog எடுத்துகிட்டு இருக்கோம். அதிசயமான விஷயம் நடந்திருக்கு. வெயில் அடிக்குது பாருங்க. ஆமாம் சுரீன் வெயில் அடிக்குது. இந்த கிளிஃப் ஆஃப் மோகர் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, அயர்லாண்டில் வெஸ்ட் கோஸ்ட் அந்த சைடில் கவுண்டி கிளேர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து லொக்கேட் ஆகிருக்கு. எவ்வளோ அழகாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இது ஆபத்தான இடமும் கூட. ஸோ நிறையா இந்த மாதிரி தடுப்பு வச்சுருப்பாங்க. இதை தாண்டி வந்து போகக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா 1993 கரண்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட 66 பேர் வந்து இந்த கிளிஃப்லேருந்து கீழே விழுந்து இறந்துருக்காங்க. ஸோ அதனால் சேஃப்டி ரீசனுக்காக இங்கே வந்து இந்த மாதிரி தடுப்பு போட்டிருக்காங்க. நீங்களும் வந்து கிளிஃப் ஆஃப் மோகர் வரீங்கன்னா சேஃப்டி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபோட்டோ எடுக்கிறதுல நெக்ஸ்ட்டு சேஃப்டி தான் வந்து ஃபஸ்ட்டு. இந்த கிளிஃபோட டோட்டல் ஸ்ட்ரெச் வந்து கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர்ஸ். அந்த எண்ணில் இருந்து அந்த எண்டு வரைக்கும் 14 கிலோமீட்டர்ஸ் கிட்டத்தட்ட 8.7 மைல்ஸு. இப்போ வந்து ஃபார் சம் சேஃப்டி ரீசன் அந்த மிட்வேல வந்து கொஞ்சம் பிளாக் பண்ணியிருக்காங்க பார்த்தேன். ஸோ அதர்வைஸ் இது வந்து கிளிஃப் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ். பிகாஸ் 14 கிலோமீட்டர்ஸ் கிளிஃப் ஆஃப் போனால் வேறு லெவலில் இருக்கும். இப்போ வந்து நாங்கள் இந்த கிளிஃப் ஆஃப் மோகரில் த ஹையஸ்ட் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்கிற இந்த டவர் கிட்ட வந்திருக்கோம். இந்த டவரை கட்டினது வந்து அப்படின்றவர் கட்டியிருக்காரு. அவர் வந்து அயர்லாண்டில் ஒரு வெல்த்தியஸ்ட் பர்சன். அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் கூட. எதுக்காக இங்கே கட்டியிருக்காருன்னா டூரிசம்காக. ஸோ வெளி சைடில் இந்த ஒரு டவர் வந்து டூரிசம்காக கட்டினாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. பட் உண்மையான ரீசன் அப்படி என்னன்னு பார்த்தா ஒரு குட்டி ஸ்டோரியில் ஒரு நாட்டி ஸ்டோரி வந்து ஒரு ரூமராக இருக்குது. என்னன்னா, அவர் வந்து பொண்ணுங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு ரொமான்டிக் பார்ட்டி வைக்கிறதுக்காக தான் இந்த டவரு கட்டினார். அதுவும் அந்த ஹையஸ்ட் வியூ பாயிண்டில், நாட் ஃபார் த டூரிசம் அப்படின்னு ஒரு ரூமரும் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே விடுவாங்களான்னு தெரியல. விட்டால் வந்து நான் போயிட்டு அந்த வியூ காட்டுறேன். பிகாஸ் இதுதான் வந்து இந்த கிளிஃப் ஆஃப் மோகர் ஹையஸ்ட் வியூ பாயிண்ட். இதுதான் அந்த வேட்டையன் கோட்டை. பாருங்க, இங்கேருந்து பார்த்தா வியூ செம்மையாக தெரியும். ஸோ லாஸ்ட் டைம் வரும்போது நம்ம கிளிஃபில் அந்த வரைக்கும் வந்து போகிற மாதிரி இடம் விட்டுருந்தாங்க. பட் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பிகாஸ் லாஸ்ட் இயர் வந்து நிறைய பேர் வந்து இந்த கிளிஃபில் வந்து கீழே விழுந்திருக்காங்க. ஸோ சேஃப்டி ரீசனுக்காக பாதி பாத்தை வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்களேன். அண்ட் இந்த வியூவை பாருங்கள். இந்த கிளிஃப்ஸோட உயரம் வந்து கடல் மட்டத்துலேருந்து கிட்டத்தட்ட 700 அடி. அதாவது கடல் மட்டத்துலேருந்து மேலே கிட்டத்தட்ட 214 மீட்டர் வரைக்கும் உயரத்தில் இருக்குது. அண்ட் இதோட ஹையஸ்ட் பாயிண்ட் தான் நம்ம அந்த டவர் ஒன்று பார்த்தலாம் அங்கே இருக்குது. ஸோ அயர்லாண்டில் ரொம்பவுமே ஃபேமஸான இந்த இடத்துல நிறைய மூவிஸ் எடுத்திருக்காங்க. ஹாலிவுட் மூவிஸில் எக்ஸாம்பிள் சொன்னால் ஹாரி பாட்டர் எடுத்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஐரிஷ் அப்படின்னு வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு மூவி இருக்கும். அது பாருங்கள், அதுலேயே வந்து இந்த இடம் வரும். அண்ட் நம்ம தமிழ் மூவியில் நான் சொன்ன மாதிரி தளபதி விஜய் நடித்த சச்சின் மூவியில் ஒரு சாங் வந்து இங்கே எடுத்திருக்காங்க. நிறைய எதிர்பார்த்துட்டு வந்தோம். பட் இவ்வளோ பெரிய வாக்கை வந்து அவங்க பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக தான் இருக்குது. பார்த்து அங்கே பிளாக் பண்ணியிருந்தனால எங்களுடைய கிளிஃப் ஆஃப் மோகர் ட்ராவல் வந்து இதோட முடியுது. இப்போ வந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்க கால்வே கவுண்டிலையும் ஒரு சினாரிக் பிளேஸ் இருக்குன்னு எங்கள் டூர் ஆப்ரேட்டர் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு நம்ம இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். எப்படி இருந்துச்சு வியூ?
வியூ சூப்பராக இருந்துச்சு. அதோட சிக்னிஃபிகன்ஸ் இன்னும் புரிஞ்சுட்டோன்னா இன்னும் சூப்பராக இருந்தது. இந்த அயர்லாந்து பிரிஞ்சு வந்த ஹிஸ்ட்ரி, அதோட ஜியாகிரபிக்கல் சிக்னிஃபிகன்ஸ்லாம் தெரிஞ்சப்போ அது பார்க்கவே வியப்பாக இருக்குது. நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இந்த வியூ சூப்பராக இருக்குது. செம வியூ. இப்போ யாராச்சும் அயர்லாண்ட் தான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவியா வரதுக்கு? கண்டிப்பாக பண்ணுவேன். ஆனால் ப்ராப்ளம் வேறு டூர் ஏதாவது போட்டு வர சொல்லுவேன். ஆனால் பரவாயில்ல, இங்கே இருக்கிற இப்போ இதுக்கு ஒரு இன்னும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வர மாதிரி வந்தால் இன்னும் சூப்பராக வியூஸ்லாம் நம்ம பார்க்க முடியும். ஓகே, ப்ராப்ளம் ஒரு நல்ல சீசனில் வந்தாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் இதுவும் நல்ல வியூ தான். சூப்பர். அயர்லாண்டில் வந்து பாம்பே கிடையாது. அது வந்து இந்த சென்ட் பேட்ரிக்ஸ் அப்படின்ற இருக்காருல, அந்த மாதிரி வேஷம் போட்டிருக்காரு. இவர் தான் வந்து அயர்லாண்டில் அந்த பாம்பெல்லாம் துரத்திட்டார் அப்படின்னு வந்து இங்கே மக்கள் வந்து நம்புகிறாங்க. அதனால தான் பாம்பை வந்து கழுத்தில் போட்டிருக்காரு பாருங்க. கால்வே போகிறதுக்கு முன்னாடி கிளிஃப் ஆஃப் மோகர் பக்கத்தில் இருக்க இந்த மியூசியமுக்கு போயிட்டு போகலாம். பல மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம எர்த்தில் இருக்க எல்லா காண்டினென்ட்ஸும் இந்த மாதிரி ஒட்டி தான் இருந்துச்சு. அப்படின்னா இந்தியா அங்கே எங்கேயோ வருது. நம்ம கார்த்திகாதி அங்கே போய் நம்ம இடிக்கிறோமே, அதெல்லாம் இமயமலை வந்துருச்சு. மேலே ஏறுதான் வருது இப்போ. அதுக்கு நேராக போய் எடுத்துலாம் ஃபோட்டோ. The middle island is called Inishmaan and the near island is called Inisheer. Now, you know those lovely white awning, those white fishermen's sweaters? Hence the reason they're here. இப்போ வந்து நாங்கள் கிளிஃப் ஆஃப் மோகருக்கு அப்புறம் கால்வே வாக்கிங் டூர் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் அப்படியே இந்த கால்வே சிட்டியை கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். இதில் பாருங்களேன், என் பேர்லேயே இந்த ரெஸ்டாரண்ட் இருந்த மாதிரி இருக்கு. சொல்லி நிறுத்துங்களேன்டா. You when you're singing that song, man. I got love you. இதுதான் வந்து கால்வோட சிட்டி சென்டரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள். ஏதோ ஈவென்ட் நடக்குது போல. நான் அயர்லாண்டு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணது வந்து டெல்லியில், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரோல் வந்து நான் கஸ்டமருக்கு செஞ்சு கொடுப்பேன். ஸோ இது வந்து திருப்பி நான் சாப்பிடும் போது எனக்கு செம்மையாக ஃபீலிங் இருக்குது. அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து சாப்பிட்றாங்க. Birthday